குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 3 நாள் பயணமாக சத்தீஸ்கர் மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராய்ப்பூர், ஜெகதல்பூர் மற்றும் பஸ்தரில் நக்சலைட்டுகளை ஒடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாரை சந்தித்து பேசினார். தலைநகர் ராய்ப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் போலீசாரின் சேவை தியாகத்தை பாராட்டி அந்த மாநில போலீசாருக்கு வீரதீர செயலுக்கான ஜனாதிபதி விருது வழங்கி கௌரவித்தார். பஸ்தரில் நடந்த நிகழ்ச்சியில் நக்சல் வேட்டையில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாரை கௌரவித்தார். நக்சலைட்டுகளை ஒடுக்கி மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் போலீசார் சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டினார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை மாநில அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நக்சலைட் அமைப்பிலிருந்து விலகி போலீசிடம் சரணடைந்து புதிய வாழ்க்கையை துவங்கி அமைதியான முறையில் வாழ்வை நடத்தும் சில முன்னாள் நக்சலைட்டுகள் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். பஸ்தரில் நடந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசியதாவது: சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நக்சல் அமைப்பை ஒடுக்குவதில் சத்தீஸ்கர் மாநில போலீசார் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றனர். அவர்களின் வீரமும் தியாகமும் போற்றுதலுக்குரியது. நக்சலைட் அமைப்பை ஒடுக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன. அரசு மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகளால் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் பலியாவது வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் 287 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர். 900க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 837 பேர் சரணடைந்து புதிய வாழ்க்கையை துவங்கியுள்ளனர். சரணடையும் நக்சலைட்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்துவதில் சத்தீஸ்கர் அரசு மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு உரிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. மாநிலத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இரட்டை இன்ஜின் அரசுகளால் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. நக்சலைட்டுகளை ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. 2026 மார்ச் இறுதிக்குள் நக்சலைட் அமைப்பு முற்றிலும் ஒடுக்கப்படும். சரணடைந்த நக்சலைட்டுகள் பலர் தற்போது பொதுவெளியில் நல்லவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து நல்ல நிலையை அடைந்துள்ளனர். நக்சல் அமைப்பினருக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். ஆயுதங்களை விட்டுவிட்டு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். வளமான எதிர்காலம் காத்திருக்கிறது. மாநிலம் தேசத்தின் வளர்ச்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறேன் என அமித்ஷா கூறினார். பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் 2024 என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சியில் நக்சலைட் அமைப்பிலிருந்து விலகிய பலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். एक साल के अंदर 287 नक्सलियों को मार दिया गया, 992 नक्सली गिरफ्तार हुए और 837 नक्सली सरेंडर हुए। गलत रास्ते पर गए हुए मेरे भाइयों को कहना चाहता हूं, आइए आत्मसमर्पण करिए, मुख्य धारा से जुड़िए, हथियार छोड़िए। बस्तर के विकास के लिए, छत्तीसगढ़ के विकास के लिए, देश के विकास के लिए आपका सहयोग दीजिए। आज इस बस्तर की भूमि पर कहकर जाता हूं कि 31 मार्च 2026 को इस देश की भूमि पर से हम नक्सलवाद को पूर्ण रूप से समाप्त करने का काम करेंगे।